அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அட்லாண்டிக் பெருங்கடலில் அமெரிக்க படைகளால் துரத்தப்படுவதாக கூறப்படும் எண்ணெய் கப்பல் ஒன்றை பாதுகாக்க ரஷ்ய கடற்படை கப்பல்களை அனுப்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த கப்பல் ஸ்கொட்லாந்துக்கும் ஐஸ்லாந்துக்கும் இடையே இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. முன்னதாக வெனிசுலாவுக்கு நுழைந்து அங்கிருந்து வெளியேறும் தடை செய்யப்பட்ட எண்ணெய் கப்பல்களை முற்றுகையிடுமாறு ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கடந்த மாதம் கோரியிருந்தார். இந்த நிலையில் கடந்த மாதம் கரீபியனில் பெல்லா 1 என்ற கப்பல் அமெரிக்க தடைகளை மீறி வெனிசுலாவுக்கு ஈரானிய எண்ணெய் எடுத்து சென்றதாக குற்றம் சாட்டப்பட்டு அந்த கப்பலை கைப்பற்ற உத்தரவிடப்பட்டது. எனினும் அது வியத்தகு முறையில் அந்த கப்பல் தமது பாதையை மாற்றியது. அதேபோல் அதன் பெயரை மெரினேரா என்றும் மாற்றியது. இந்த சூழ்நிலையில் கப்பலை சுற்றியுள்ள நிலைமையை கவலையுடன் கண்காணித்து வருவதாகவும் இதனால் அந்த கப்பலை பாதுகாக்க ரஷ்யா தனது படைகளை அனுப்பியுள்ளதாகவும் கூறியிருந்தது. இதற்கிடையில் அமெரிக்க அதிகாரிகள் அமெரிக்க படைகள் குறித்த கப்பலில் ஏற திட்டமிட்டுள்ளதாக குறிப்பிட்டிருந்தனர். வாஷிங்டன் அதை மூழ்கடிப்பதற்கு பதிலாக கைப்பற்ற விரும்புவதாகவும் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை தற்போது தமது கப்பல் ரஷ்ய கூட்டமைப்பின் கொடியின் கீழ் வடக்கு அட்லாண்டிக் சர்வதேச நீரில் பயணிக்கிறது என்றும் சர்வதேச கடல்சார் சட்டத்தின் விதிமுறைகளுக்கு முழுமையாக இணங்கி செயற்படுகிறது என்றும் ரஷ்யாவின் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிலிப்பைன்ஸ் நாட்டில் உள்ள மாயோன் எரிமலையில் சிறிய அளவிலான வெடிப்புகள் ஏற்பட்டுள்ளதால் அப்பகுதியில் வசிக்கும் சுமார் 3000க்கும் அதிகமான கிராமவாசிகள் வெளியேற்றப்பட்டுள்ளனர். வடகிழக்கு மாகாணமான அல்பேவில் உள்ள மாயோன் எரிமலைக்கு விடுக்கப்பட்டிருந்த 5ஆம் நிலை எச்சரிக்கையை செவ்வாய்க்கிழமை 3வது நிலையாக உயர்த்தப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக மாயோன் எரிமலையின் உச்சியிலிருந்து அவ்வப்போது பாறைகள் சரிந்து விழுவதாலும் வெளியேறும் சாம்பல் மற்றும் வாயுக்களினாலும் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அந்த எரிமலை எப்போது வேண்டுமானாலும் முழுவதுமாக வெடிக்கக்கூடும் எனும் அபாயம் நிலவுவதால் அப்பகுதியில் வசிக்கும் 729 குடும்பங்களை சேர்ந்த 2800க்கும் அதிகமான கிராமவாசிகளை வெளியேற்றும் நடவடிக்கைகளில் பேரிடர் மீட்பு படை மற்றும் பாதுகாப்பு படையினர் ஈடுபட்டு வருகின்றனர். கனமழையால் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் சிக்கி இந்தோனேசியாவின் வடக்கு சுலாவேசி மாகாணத்தில் 16 பேர் உயிரிழந்தனர். பல நாட்களாக பெய்த பருவமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு திங்கட்கிழமை அதிகாலை ஆறுகளின் கரைகள் உடைந்தன. சேறு பாறைகள் இடிபாடுகளுடன் வெள்ள நீரால் மக்கள் அடித்து செல்லப்பட்டனர். சியாவ் தகுலண்டா வியாரோ மாவட்டத்தில் ஏராளமான கிராமங்கள் மூழ்கின. இந்த சம்பவங்களில் 16 பேர் உயிரிழந்ததாகவும் 148 பேரை காணவில்லை என்றும் அவசர மீட்படையினர் காவல்துறை மற்றும் இராணுவத்தின் உதவியுடன் மீட்பணிகளில் ஈடுபட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்தியாவுடன் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் நேபாளத்தின் சில பகுதிகளில் மதவாத வன்முறை அதிகரித்துள்ளதை அடுத்து இந்தியா தனது எல்லைகளை முழுமையாக மூடியுள்ளது. இந்நிலையில் பாதுகாப்பு சூழ்நிலையை கருத்திற்கொண்டு பர்சா மாவட்ட நிர்வாகம் பீகாரில் உள்ள ரக்சௌல் மாவட்டத்திற்கு அருகிலுள்ள பிரஜ் நகரில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை அவசர சேவைகளை தவிர அனைத்து எல்லை தாண்டிய நடமாட்டங்களும் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்துடன் பிரித்தானியாவை மீளவும் இணைப்பதற்கு பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் புதிய சட்டம் ஒன்றை தயாரித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த சட்டத்தில் ஐரோப்பிய ஒன்றிய சட்டத்துடன் இங்கிலாந்தை இணக்கப்படுத்த அமைச்சர்களுக்கு போதுமான அதிகாரங்கள் வழங்கப்படும் என கூறப்படுகிறது. பிரெக்சிட் மறுசீரமைப்பின் ஒரு பகுதியாக முன்வைக்கப்படும் இந்த சட்டம் மூலம் உணவு தரநிலைகள், விலங்கு நலன் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற சில விதிகளில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் சட்ட விதிகளுக்கேற்ப பிரித்தானிய அரசாங்கத்தை மாற்றும் நோக்கத்தை அடிப்படையாக கொண்டுள்ளது. இதனை டைனமிக் அலைன்மெண்ட் என அழைக்கின்றார்கள். இதன்படி மின்சாரம், கார்பன் சந்தைகளை சீரமைப்பதற்கான ஒப்பந்தங்கள், தாவர மற்றும் விலங்கு தர நிலைகள் போன்ற ஐரோப்பிய ஒன்றியத்துடன் செய்யப்பட்ட ஒப்பந்தங்களை செயல்படுத்த அமைச்சர்கள் புதிய அதிகாரங்களை பயன்படுத்தலாம் என புரிந்து கொள்ளப்படுகிறது. இங்கிலாந்து உணவு உற்பத்தியாளர்கள் ஏற்கனவே ஐரோப்பிய ஒன்றிய விதிகளை பெரும்பாலும் பின்பற்றி வருவதால் புதிய சட்டம் மூலம் சிறிய அளவிலான தாக்கத்தை ஏற்படுத்தும் என சில அமைச்சர்கள் குறிப்பிட்டுள்ளனர். எவ்வாறாயினும் கன்சர்வேட்டிவ் மற்றும் சீர்திருத்த இங்கிலாந்து எம்பிக்கள் இருவரும் இந்த திட்டங்களை எதிர்பார்ப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வெனிசுலா யாருக்கும் கட்டுப்படாத நாடு. வெனிசுலா அரசாங்கத்தால் ஆளப்படுகின்றது என வெனிசுலாவின் இடைக்கால ஜனாதிபதி டெல்சி ரோட்ரிக்ஸ் தெரிவித்துள்ளார்.
கடந்த 3ஆம் தேதி போதைப்பொருள் கடத்தல் மற்றும் ஆயுத தடை மீறல் குற்றச்சாட்டில் அமெரிக்க இராணுவத்தினரால் அதிரடியாக சுற்றி வளைக்கப்பட்ட வெனிசுலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ கைது செய்யப்பட்டு நியூயார்க் நகருக்கு கொண்டு செல்லப்பட்டார். இந்நிலையில் நாட்டின் துணை ஜனாதிபதியாக இருந்த டெல்சி ரோட்ரிக்ஸை இடைக்கால ஜனாதிபதியாக நியமித்து உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் அவர் பதவியேற்றார். இந்த பரபரப்பு மத்தியில் அரசு தொலைக்காட்சிக்கு ஆற்றிய உரையிலே அமெரிக்காவோ அல்லது வேறு எந்த கட்சியோ வெனிசுலாவை ஆள முடியாது. அமெரிக்க ஜனாதிபதி தன்னை தனிப்பட்ட முறையில் அச்சுறுத்தியதாகவும் தனது தலைவிதியை அமெரிக்கா அல்ல கடவுளை தீர்மானித்ததாகவும் அதற்கு தான் பதிலடி கொடுப்பதாகவும் சவால் விடுத்துள்ளார். வெனிசுலா மக்கள் ஆன்மீக ரீதியாக வளர்ந்த மக்கள் என்றும் மிகவும் அமைதியானவர்கள் என்றும் வெனிசுலா மக்கள் வேறு யாரையும் தொந்தரவு செய்யாத மக்கள் என்றும் கூறியுள்ளார். டொரண்டோ மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பல மணி நேரம் நீடித்த உறைபனி மழையை தொடர்ந்து பாடசாலைகள் மூடப்பட்டுள்ளது. இந்நிலையில் தற்போது கடும் பனிப்பொழிவு ஏற்படும் என கனடா சுற்றுச்சூழல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. சில பகுதிகளில் ஒரு மணித்தியாலத்துக்கு 2 முதல் 5 சென்டிமீட்டர் வரை பனி பொழியக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் வீதி தோற்றப்பாடு வெகுவாக குறையக்கூடும். வீதிகள் மற்றும் நடைபாதைகள் பனியினால் மூடப்பட்டிருப்பதால் வாகனங்களை செலுத்தும் போது விளக்குகளை ஒளிர செய்யுமாறும் வேகத்தை குறைத்து பாதுகாப்பான இடைவெளியை பேணுமாறும் ஒன்டாரியோ மாகாண காவல்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். மோசமான வானிலை காரணமாக யோர்க் மற்றும் கால்டன் பிராந்தியங்களில் பாடசாலை பேருந்து சேவைகள் மற்றும் ஏனைய போக்குவரத்து சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஒரு கோழை, துணிவிருந்தால் என்னை கைது செய்யட்டும் என கொலம்பிய ஜனாதிபதி குஸ்டாவோ பெட்ரோ சவால் விட்டுள்ளார். வெனிசுலாவின் ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவி சிலியா புளோரஸையும் அமெரிக்க படைகள் கைது செய்து நாடு கடத்தி அமெரிக்காவின் நியூயார்க் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியது. இந்த விவகாரம் உலகளவில் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்புக்கு துணிவிருந்தால் என்னை கைது செய்து அழைத்து செல்லட்டும் என கொலம்பிய ஜனாதிபதி இவ்வாறு சவால் விட்டுள்ளார். இது தொடர்பாக கொலம்பிய ஜனாதிபதி குஸ்டாவோ பெட்ரோ கூறுகையில், நான் யாருக்காகவும் பயப்படவில்லை. நீ விரும்பினால் உனக்காக நான் இங்கு காத்திருக்கின்றேன். படையெடுப்புகளையோ படுகொலைகளையோ ஏவுகணை தாக்குதல்களையோ நான் ஏற்கவில்லை. நான் உளவுத்துறையை ஏற்றுக்கொள்கின்றேன். உளவுத்துறையுடன் வாருங்கள், நேருக்கு நேர் மோதி பார்ப்போம். அரசியல் மாஃபியாக்களால் கொலம்பிய மக்களை ஏமாற்றுவதை முதலில் நிறுத்துங்கள். கொலம்பியர்கள் 7 லட்சம் பேருக்கு அவர்கள் மரண தண்டனை அளித்துள்ளனர். நான் மீண்டும் ஒரு ஆயுதத்தை தொடமாட்டேன் என்று சத்தியம் செய்திருக்கின்றேன். ஆனால் தாய் நாட்டுக்காக நான் மீண்டும் ஆயுதம் ஏந்தவும் தயாராக இருக்கின்றேன் என ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கு சவால் விடுத்துள்ளார். புதிய கடற்கொலை நடவடிக்கையாக வெனிசுலா எண்ணெயுடன் தொடர்புடைய அட்லாண்டிக்கில் பெல்லா 1 என்று முன்னர் அழைக்கப்பட்ட ஒரு டேங்கரை அமெரிக்கா புதன்கிழமை கைப்பற்றியதாக கூறியுள்ளது. உயர்கடலில் ஒரு வாரகால வியத்தகு துரத்தலுக்கு பிறகு அட்லாண்டிக் பெருங்கடலில் ரஷ்ய கொடியுடன் கூடிய எண்ணெய் டேங்கர் கப்பலை அமெரிக்கா தற்பொழுது கைப்பற்றியுள்ளது. இஸ்ரேலிய வெளியுறவு அமைச்சரின் சோமாலிலாந்து வருகையை ஈரானிய வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் கண்டித்துள்ளார். சோமாலியாவில் தலையிடுவதை கண்டித்துள்ளார். சியோனிச ஆட்சியின் வெளியுறவு அமைச்சர் சோமாலிலாந்துக்குள் சட்டவிரோதமாக நுழைந்ததை நாட்டின் தேசிய இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டின் அப்பட்டமான மீறல் என்று இஸ்மாயில் பகாயி கூறினார். ஒரு சுதந்திர நாடாகவும் ஐக்கிய நாடுகள் சபையின் உறுப்பினராகவும் சோமாலியாவின் பிராந்திய ஒருமைப்பாடு மற்றும் தேசிய இறையாண்மையை மதிக்க வேண்டியதன் அவசியத்தில் சர்வதேச சமூகத்தின் சிறப்பு முக்கியத்துவத்தை குறிப்பிட்ட ஈரானிய ராஜதந்திரி சோமாலியாவை பிளவுபடுத்தும் நோக்கில் சியோனிச ஆட்சியின் செயலை சர்வதேச உறவுகளில் ஆபத்தான மதங்களுக்கு எதிரான கொள்கை என்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் சட்ட மற்றும் நெறிமுறை அடித்தளங்களுக்கு ஒரு மரண என்றும் விவரித்துள்ளார். சோமாலியாவின் தேசிய இறையாண்மையை குற்ற மதிப்புக்கு உட்படுத்துவதை தடுக்க சர்வதேச சமூகத்துக்கும் இஸ்லாமிய மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பின் அவசியத்தையும் பாகாய் வலியுறுத்தினார். ஆஸ்திரேலியா ஆதரவு பெற்ற பாலஸ்தீன போராளி குழு ஒன்று புதன்கிழமை தெற்கு காசாவில் 2 ஹமாஸ் செயற்பாட்டாளர்களை கொன்றதாக தெரிவித்துள்ளது. இஸ்ரேலிய இராணுவ கட்டுப்பாட்டின் கீழுள்ள பகுதிகளில் இஸ்ரேல் தனது போட்டியாளர்களுக்கு அதிகாரம் அளித்த பின்னர் ஹமாஸுக்கு ஒரு புதிய சவாலை குறிக்கின்றது.
பாப்புலர் போர்சஸ் என்று அழைக்கப்படும் ஆயுதம் ஏந்திய குழு ராஃபாவில் ஒரு தாக்குதலை நடத்தியதாகவும் சரணடைய மறுத்த 2 கமாஸ் உறுப்பினர்களை கொன்றதாகவும் 3இல் ஒரு பகுதியை கைது செய்ததாகவும் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இவ்வாறு இஸ்ரேலிய ஆதரவு பெற்ற குழுக்கள் இவ்வாறு கமாஸ் மீது தாக்குதல் நடத்துவது கண்டிக்கத்தக்கது என்று கமாஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ரஷ்யாவின் பெர்ன் பகுதியில் ஒரு தனியார் ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானதில் 2 பேர் உயிரிழந்ததாக செய்திகள் வெளியாகியுள்ளது. அந்த வகையில் மீட்பு பணி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.